கொஞ்சம் கூட கசப்பில்லாத பாவக்காய் புளிக்குழம்பு இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். பாவக்காய் சாப்பிட்டால் பறந்திடும் நோய்கள்னு சொல்லுவாங்க. உங்கள் வயிற்றில் இருக்க குடல் புழுக்களை நீக்கவும், அல்சர், அதுக்கப்புறம் நீரிழிவு நோய்க்குமே சிறந்த மருந்தாக இருக்குது. பாவக்காவை கட் பண்ணி அதில் இருக்க சீட்லாம் எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். அதில் நம்ம கட் பண்ணி வச்ச அந்த பாவக்காவை ஆட் பண்ணி அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அதை வேற ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. அதே ஆயிலில் 1/4 டீஸ்பூன் கடுகு, சீரகம், வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 7 பூண்டு பழம் நல்லா தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, 20 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கிறேன். தேவையான அளவு சால்ட்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் டேஸ்ட் ரொம்ப நல்லா கொடுக்கும். வெங்காயம் ஒரு 70% குக் ஆனதும் 2 பெரிய தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த பாவக்காவையும் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன லெமன்லேயே ஒரு அரை லெமன் சைஸ் புளி தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இறக்குனீங்கன்னா கசப்பில்லாத பாவக்காய் புளிக்குழம்பு ரெடி.